என்னம்மா நொன்னமா? நான் மட்டும் வீட்ல இங்க எல்லா வேலையும் செஞ்சு சாவணும், நீ நல்லா கால் மேல கால் போட்டு டிவி பாப்பியா? ஓ இதான் பிரச்சனையா? ஓகே. யோ யோ, ஏதோ அசிங்கமா கேட்டு போறேன் நானு. அசிங்கமா கேட்டு போறியா? நான் இங்க சமைக்கணும், ஜாமா கழுவணும், வீடு பெருக்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் பாப்பனா. ஆனா சார் ஒரு வேலையை பார்க்காம நல்லா சொகுசா உட்காந்துட்டு போறான். உன் கஷ்டமே எனக்கு இப்பதாம்மா புரியுது. சரிம்மா, இனிமே உன்னோட எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். என்னோட வேலையை மட்டும் நீ கொஞ்சம் பாத்துக்குமா. அப்படி என்ன பெரிய வேலை? இனிமே கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, இஎம்ஐ பில்லு, கிரெடிட் கார்டு பில்லு, மளிகை ஜாமான் பில்லு, போன் ரீசார்ஜ் பில்லு, வைஃபை பில்லு, சிலிண்டர் பில்லு, ஸ்கூல் ஃபீஸ் நீயே கட்டிடு. கூடவே கார் லோனு, ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு, கோல்டு லோனு, எஜுகேஷன் லோனு சேர்த்து நீயே அடைச்சிரு. கல்யாணம், காது குத்து, மஞ்சள் நீராட்டு விட, பிறந்த நாள், இப்படி எந்த நல்லது கிட்ட வந்தாலும் அதுக்கு மொய் நீ தான் செய்யணும். என் வீட்டிலேருந்து அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இப்படி யார் வந்தாலுமே அவங்களுக்கு நீ கறி சாப்பாடு தான் போடணும். என் ஷெல்ஃபு பீரோன்னு ஃபுல்லாக ட்ரெஸ் இருந்தாலும் மாதம் மாதம் நான் புது ட்ரெஸ் கேட்பேன், அதை கண்டிப்பாக வாங்கி தரணும். வீக்கெண்ட் ஆனால் சினிமா, பீச்சு, பார்க்குன்னு கூப்பிட்டு போனோம். வரும்போது கண்டிப்பாக ஹோட்டலில் தான் சாப்பிட்டுவார். மாத கடைசியில் உன் கையில் காசு இருக்கான்னு தெரிஞ்சுமே உன்னை நான் ஷாப்பிங் கூட்டு போக சொல்லுவேன். நீ கடை வாங்கியாச்சும் ஷாப்பிங் கூட்டு போகணும். அப்படி நீ கூட்டு போக மாட்டேன்னு சொன்னா நான் கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் சொந்தமோ உன் சொந்தமோ எந்த விசேஷம் வந்தாலும் யார் என்னன்னு பாரபட்சமே பார்க்காம அவங்களுக்கு நகை நீ தான் செய்யணும். மாதம் பிறந்து 1ஆம் தேதி ஆனால் டானு வீட்டு வாடகை கட்டினா ஹவுஸ் ஒன்று கேட்குற மாதிரி வச்சுக்கூடாது. ஹேர் கட்டு, ட்ரிம்மிங்கு, ஹெட் மசாஜ், ஃபேஷியல், மெனிக்யூர், பெடிக்யூர் இப்படி என் க்ரூமிங் செலவையும் நீ தான் பார்த்துக்கணும். நான் போர் அடிக்கும்போது வெப் சீரிஸ், மூவி, கேட்ராமா, கிரிக்கெட்டும் பார்ப்பேன். அதுக்காக எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டு வைக்கணும். என் பர்த்டே, ஆனிவர்சரி, மென்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே இப்படி எந்த ஸ்பெஷல் டே வந்தாலும் என்னை சர்ப்ரைஸ் பண்ணி கிஃப்ட் வாங்கி தரணும். உன் சொந்த செலவில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன வெளியூர் வெக்கேஷன் கூட்டு போகணும். கூட்டு போன இடத்துக்கு என்ன கூட்டு போகக்கூடாது. அப்படி கூட்டு போனால் எனக்கு மூட் சிங்ஸ் வரும், கோவப்படுவேன், கத்துவேன், கட்ட வார்த்தையில் திட்டுவேன். அதெல்லாம் கேட்டுட்டுமே நீ மூடிட்டு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், ரோஷம் இப்படி எதுவுமே வரக்கூடாது. இல்லை ஏதாவது ஒன்று வந்தால் கூட ஒன்றரை டைவர்ஸ் கேட்பேன். இது எல்லாத்தையும் ஓகேன்னா சொல்லி இப்போவே நம்ம கடமையை கை மாற்றிக்கலாம். இல்லை மதியானம் சிக்கன் பிரியாணி பண்ணட்டுமா இல்லை மட்டன் பிரியாணி பண்ணட்டுமா? நீ செய்யி, பேரை நான் வச்சுக்கிறேன். சரி. எங்க நீங்க கால் மேல கால் போட்டு டிவி பாருங்க. குடும்பஸ்தண்டா. நல்ல முள்ளதான் இருக்கா மா. சொல்லுங்க. மனசே சரியில்லைம்மா, கொஞ்சம் என் கூட பேசுறியா? அப்ப மனசு சரியா இருந்தா எவ கூட பேசுவ? ஏங்க உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? அதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி சமைச்சு கொடுத்துருக்கேன். சரி, நீ உனக்கு சமைச்சு கொடுக்கலாமே சமைச்சிட்டு இருக்கேன். அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி எவளுக்கு சமைச்சு கொடுத்த? போன் அடிக்குது, எங்க போனாவ? ஹலோ ஹலோ, லேடிஸ் வாய்ஸ். இந்நேரம் வந்திருக்கணுமே. எவ அவ? தெரியலமா, நம்பர்ல இருந்து வந்து. யாரை ஏமாத்த பாக்குற? ஆமாமா, சத்தியமா தெரியலமா. ஆமா சத்தியமா. ஆமா போன் நோண்டு நான் நினைச்சேன். யாரை ஏமாத்த? யாரை ஏமாத்த? தெரியலமா. ஒருத்தி பத்தாத, ஒருத்தி கூட உன்னால இருக்க முடியாதா? ஒரு நிமிஷம். நாங்க காவேரி ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து கால் பண்றோம். உங்க கோடுவடா? கோடுவடா? என்ன ஏமாத்த? இன்னொரு தடவை இப்படி பண்ண வண்டிதான் உனக்கு ஞாபகம் வரும். சாவடிச்சிரும் அவனை, நாசமா போறவனே. என் பொண்டாட்டி
பொண்டாட்டி வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள ரொமான்ஸ்னா பண்ணோன்னா பண்ணிக்கலாம். எப்ப பாரு உன் பொண்டாட்டி வெளில போனவனு தான் கூப்பிடுற. அப்புறம் என்ன, அவ இருக்கும்போது ரொமான்ஸ் பண்ண முடியும்? இதுக்கு தான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொன்னேன். இப்ப பாரு நமக்குள்ள நந்தி மாதிரி இருக்கா. நானும் அந்த கவிதையை எப்படியா டிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். காரணம் எதுவும் கிடைக்க மாட்டேது. இது ஒரு நாள் ஏதாவது சொல்லி டிவைஸ் பண்ணிடுவோம். அது விடு, அதுக்காக வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? இந்த மோட்டர் ஆஃப் பண்ணாம என்ன பண்றீங்க? ஏய் 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவான்னு சொன்னேன். இப்ப என்ன பண்றது? ஐயோ இதான் பண்ணு. இரு, எனக்கு பயமா தான் இருக்கு. சரி வா. ஏய் வாடி. என்னங்க எங்க போனாரு? பேசுற சத்தம் கேட்டுச்சு. தண்ணி தாக்க வேற எடுக்குது. ஏய் உள்ளே சத்தம் போட்டு தொலைச்சிடாத. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் செய்த சதி. ஐயோ பர்ஸ் விட்டு போயிட்டாலே. எங்க தான் போனாரு இவரு? ஏங்க ஆமா இங்கதான் இருக்கீங்களா? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோமா. ரெஸ்ட் ரூம் போனீங்களா? நான் உங்களுக்காக ஒன்று வாங்கி பர்ஸேங்க. ஓம் பர்ஸா? இல்லம்மா, பர்ஸே எதையும் நான் பார்க்கலையே. இல்லங்க, இங்கதான் வச்சேன். இங்கதான் இருக்குன்னா இங்கதான் இருக்குமா? நான் தேடி தரேன், நீ இங்கே இரு. எங்க போற? எங்க போச்சு? சரி நீங்க இங்க பாருங்க, நான் போய் ரூம்ல தேடி வரேன். ரூம்கா? இங்க இருக்குமா? இங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. அப்ப எடுங்க. இந்த 2 பர்ஸ்ல எந்த பர்ஸ்டியும் உன் பர்ஸ் எடுக்காம என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சா எடுக்க மாட்டேன்னா எடுக்கிறமா. எடுங்க. கொடுங்க. பர்ஸ் தானே, அதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்க? மூஞ்சே சரியில்லை. உங்களுக்காக ஒண்ணு வாங்கினேன், அது கொடுக்கறதுக்கு தான். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. ஐயோ பனி மூஞ்சி. காலையில இருந்து ஒரு வைஃபை கூட யூஸ் ஆகல. எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்காம கிடுகிடுன்னு ஆகுது. என்னதாங்க நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? டெய்லி ரீல்ஸே பார்த்துட்டு இருந்தா எப்படிமா? அப்பப்போ கொஞ்சம் மனுஷ மூஞ்ச பார்த்து பேசலாம்ல. போயா லூசு, உன் போன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அது சொல்ல தான் வந்தேன். என் போனா? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஜிபே எல்லாத்தையும் சாட்டு கிளியர் பண்ணுறல. கிளியர் பண்ணிட்டோம். அப்பாடா, கொடுக்கலாம். எடுத்துக்குமா. ஏன் தடுக்கிற? அது ஒன்றும் இல்லம்மா, பேட்டர்ன் இருக்கு, போட்டு கொடுக்கலாமேன்னு. அந்த 4 முட்டை தானே, எனக்கு தெரியும். 4 முட்டையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சாலும் கண்டுபிடிச்சிடல அவ. அந்த கூகுள். என்ன சொன்ன? கூகுள் தானே சொன்னேன். கூகுள் இல்ல, கோகுல். கோகுல் கோகுல் கால் பண்ணானா சொல்லு. இல்லையே, நீ கூகுள் தானே சொன்ன. கூகுள் கோகுல் தான் சொன்னேன். இப்ப தெரிஞ்சிடும். ஐயோ
அவ்வளோதான். கூட ரெஸ்டாரண்ட். ஏய் ஏண்டா ஃபோன் எடுக்க முடியாது நீ பேர் அவங்க மாலகானா நீ எல்லாரும் மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் மாட்டில்ல நீ டேய் சும்மா இரு மச்சான், நானே கடுப்புல இருக்கேன். ஏன் உனக்கு நான் கடுப்பு? ஒரு குச்சி இருக்கு, மனசுல என்ன வேண்டிங்கன்னு அது உடைச்சாலும் நடக்குமா? மனசுல என்ன வேண்டிங்கன்னு இது உடைச்சாலும் நடக்குமா? நம்ப முடியலையே. சரி டெஸ்ட் பண்ணி பாப்போம். கடவுளே, என் பொண்டாட்டி என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, என் மேல பைத்தியமா இருக்கணும். மா கூப்பிட்டீங்களா? இங்கே இருமா, கடைக்கு போயிட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு தரேன். என்னை விட்டு போகாதீங்க. அந்த ஒன் விஷ் வேலை செய்து போலியே. அம்மா கடைக்கு போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறமா. போகாதீங்க. அம்மா உடனே வந்துடுறமா. வேண்டாம். அம்மா வந்துடுறமா. நோ. ஐயோ வந்துடுறேன். நோ. வந்துடுறமா உடனே. நோ. அம்மா உடனே 10 நிமிஷத்துல வந்துடுறமா. நோ நோ. அம்மா வந்துடுறமா. நோ நோ நோ. அம்மா வந்துடுறமா. நோ 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 நோ. போல போல போல. Thank you. நீ போமா. ஐயோ நம்ம வேண்டது நமக்கே வேணையா வருது. இப்போ என்ன பண்றது தெரியலையே. அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன். No. அம்மா வேலைக்கு போயிட்டு வரேம்மா. No. அம்மா வேலைக்கு போயிட்டு வரேம்மா. No. அம்மா போயிட்டு வரேம்மா. No no. அம்மா போயிட்டு வர. No no. போல. அம்மா டஃப் போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறேன். No. பசங்கள வெயிட் பண்றாங்க அம்மா. No. பேட்டிங் மட்டும் புடிச்சிட்டு வரேன். No 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 no. வேணாம். No. போல. No 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 no. அம்மா வாஷ்ரூம் போணும். போகாதீங்க. ஐயோ என்னால முடியல அம்மா. நானும் வரேன். நீ வரியா? அங்க ஒரு ஆள் போற மாதிரி தான், கொஞ்சம் தள்ளு. No. நோல இல்ல, கொஞ்சம் நவுரு. No. ஐயோ முடியல. No no. சத்தியமா முடியல. No 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 Yes. no 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 Yes. no no. யாரா லூசு? இவர் உடைச்சாரா பொண்டாட்டி நான் சொல்றதெல்லாம் கேட்டுச்சான். யார்கிட்ட காது விடுற? இந்தா நம்பிக்கை இல்லைனா நீயே ட்ரை பண்ணு. இப்பெல்லாம் சொன்னா பயந்துருவனா? என்ன வேண்டது? நாடகதான் பார்ப்போம். என்னடா வேண? என்ன மாமனா கால் பண்றீங்க? சொல்லுங்க மாமா. மச்சான் நடந்துருச்சுடா. டேய் என்ன வேணும்னு சொல்லிட்டு போடா. என் பொண்டாட்டி சாவணும்னு. Guys, ஒரு important update. Foreignல இருந்து நம்ம clients வராங்க. So, we are going to have a dinner out today. Maximum 3 hours ஆகும். ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்றவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. See you all in the dinner. 3 hours நைன்னு வா சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. ஹலோ. சொல்லுங்க, எப்போ வரீங்க? எப்போ வருவீங்களா? ரைட்டு. அது ஒன்றும் இல்லைம்மா, ஃபாரின்லேருந்து நம்ம ஆஃபீஸுக்கு கிளைண்ட் வந்திருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதனால வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? லேட் ஆகுமா? நீ எனக்காக சாப்பாடு எதுவும் செய்யாதுமா, நீ செஞ்சு சாப்பிடு, இல்லைன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடு, நான் வந்துடுறேண்ணா. சரி சரி, பார்த்து வாங்க. ஆமாம், அப்புறம் லேட் நைட் ஆகிறதுனால ஹலோ ஹலோ, இதே வேலையா போச்சு. என்ன பண்ணுறது? ஆபத்துக்கு பாவம் இல்லை. சீக்ரெட் ப்ராஜெக்ட் ஹார்ட்டா என்ன இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறான்.
டேய் ஆ. 100 ஆயிடுச்சுடா உனக்கு. நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். நீயே கால் பண்ண நினைச்சியா? இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வர லேட் ஆகுமா? ஏதோ கிளைண்ட் டின்னராமே. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் வரியா? அன்னைக்கு மாதிரி உனக்காக இங்க நான் வெயிட் பண்றேன். ஐயோ, தளபதி படத்துல வர சுந்தரி மாதிரி இருப்பான்னு பார்த்தா கரகாட்டக்காரன் படத்துல வர சொப்பன சுந்தரி மாதிரி இருக்காது. அப்பாடி ஃபோனை இங்கே தான் வச்சுட்டு போயிட்டேண்ணே. நான் மச்சான், நீ கிளைண்ட் டின்னருக்கு வரல. நான் வரல மச்சான். அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குது மச்சான். போன வாரம் போனியா அந்த மாதிரியா? ஆமாம் மச்சான். என் பொண்டாட்டி பேர் என்னோட ஹார்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க. இப்பதான் கால் பண்ணா, உனக்காக அவ வெயிட் பண்றானே. மச்சான் மச்சான் நீ தப்பா புரிஞ்சுடா. அது கிராஸ் கலர் இருக்கு மச்சான். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல மச்சான். என்ன நம்பு மச்சான். மச்சான் இப்ப தெரிஞ்சிரும்டா. டேய், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஐ லவ் யூ அபிக்குட்டி. திரும்ப சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ டூ. என்னடா குரல் இது கரகரன்னு? என் வீட்டுக்கார வாய்ஸ் மாதிரி இருக்குடா. மாறிலாம் இல்லடி, உன் புருஷன் குரலே தான். மவளே அங்கேயே இருடி, அரை மணி நேரத்துல வந்து உன் கதையை முடிக்கிறேன். இப்ப அந்த நாய் கதையை முடிச்சுட்டு வரேன். மச்சான் மச்சான் எனக்கு தங்கச்சி மாதிரி மச்சான்.